இந்த பதிவை நான் என்ன மனநிலையில் போடுறேன் அப்படின்னா அவ்வளோ வேதனையாக இருக்குங்க. ஒரு மரம் செடி செத்து போனால் கூட, இல்லை ஒரு மரம் முடிஞ்சு விழுந்தா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு உயிரை கொன்னுட்டு, அதுவும் கொடூரமாக அடித்து கொன்னுட்டு, அதுக்கு சாரின்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு. 27ஆம் தேதி செத்து போன ஒரு பையன் இன்வெஸ்டிகேஷனில் அடித்து கொண்டு செத்து போன பையனுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் 3 நாள் கழித்து தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் கொந்தளிச்சதுக்கப்புறம், பேசும் பொருள் ஆனதுக்கப்புறம் முதலமைச்சர் ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு சாரின்னு சொன்னதும், ஒரு அரசாங்க வேலை கொடுத்துட்டா போன உசுறு திரும்பி வந்துருமா சார்? உங்களை நம்பி தானே சார் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம். காவல்துறை எங்கள் நண்பன் தானே சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய நேர்மையான காவல் அதிகாரிகள் இருக்காங்க. முந்தானத்து கூட ஏதோ ஒரு ரவுடி பையில பிடிக்கிறதுக்காக உயிரையும் பணைய வச்சு ஒரு காரில் தொங்கிட்டு போன போலீஸ்காரெலாம் அவங்க தான் சார் நண்பன். இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போயணும்னு அடித்து கொள்வீங்களா? அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் சிம்பிளாக சாரின்னு சொல்லிட்டு அதை ஒரு அரசாங்க வேலை கொடுத்து இதை அப்படியே கடந்து போயிடுவீங்களா? இது எப்படி சார் நியாயம்? அப்போ இதுக்கு இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதே அதிகார துஷ்பிரயோகம் வலிமை இல்லாதவங்ககிட்ட தான் காமிப்பீங்களா சார்?